இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா how to add image in flow. ஓகேங்களா? ஸோ ஃப்ளோவில் எப்படி ஒரு இமேஜை ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது Salesforce ஃப்ளோ பற்றி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இமேஜ் வந்து ஃப்ளோவில் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ்ல இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஆட் இமேஜ் இன் ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ். ஓகே, இது இந்த ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ்ல இமேஜ் ஆட் பண்ண உடனே அதோட ரெஃபரன்ஸை கொண்டு வந்து நம்ம ஃப்ளோவில் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ்ல ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். செட்டப்ல போயிட்டு ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்க. static resource. Okay, ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூன் இருக்கு இல்லைங்களா, அது நியூன்னு கொடுங்க. நியூன்னு கொடுத்துட்டு நேம் வந்துட்டு நீங்க என்ன இமேஜ் ஆட் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுக்கணும். நான் என்ன இமேஜ் ஆட் பண்ண போறேன்னா சேல்ஸ்ஃபோர்ஸோட இமேஜ் வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை வந்துட்டு நாங்க என்னுடைய ஸ்கிரீன் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் ஃபைல் நேம்ல சேல்ஸ்ஃபோர்ஸ் இமேஜ் இருக்குல்ல, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நேம் வந்து நீங்க கொடுக்கலாம். உங்க நேம் என்ன கொடுக்கணும்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் இமேஜ்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கேட்ச் கண்ட்ரோல் வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டான் இருக்கு. பப்ளிக்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும், ப்ரைவேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்பயுமே என்னன்னா பப்ளிக்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் வேணா நீங்கள் வந்துட்டு கொடுத்துங்க, அப்படி தேவையான நீங்கள் விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ்ல ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் வந்து இமேஜோட ஸ்டாட்டிக் ரிசோர்ஸோட இமேஜ். ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ வந்துட்டு ஃப்ளோவில் போயிட்டு ஃப்ளோ ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஃப்ளோன்னு சொல்லி செட்டப்ல போயிட்டு ஃப்ளோன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. நியூ ஃப்ளோ. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன் ஃப்ளோ வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, கிளிக் ஆன் ஸ்கிரீன் ஃப்ளோ. இதுல ஃபார்ம்ல வந்து ஆட்டோ லே அவுட் அண்ட் ஃப்ரீ ஃபார்ம் இருக்கு. நான் ஃப்ரீ ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கிரீன் வந்து நான் ட்ராக் பண்றேன் இங்க. ஸோ ட்ராக் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீனோட நேம் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஷோ இமேஜ் அந்த மாதிரி சம்திங் நான் வச்சிருக்கேன். இப்போ நான் ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணி இங்க விடணும். நான் என்ன சூஸ் பண்ண போறேன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நான் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ஃபீல்ட் கொடுத்துட்டேன். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் கொடுத்த உடனே நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபீல்ட கொடுத்துட்டு இங்க ட்ராக் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட் நேம். ஓகே, ஸோ லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு இந்த ஃபீல்டு மேண்டட்டரியா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் வேற ஏதாவது ஃபீல்டு வேணாலும் நீங்க இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா இன்னொரு ஃபீல்டு ட்ராக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிருக்கேன். ட்ராக் பண்ணி விட்டுட்டு இமெயில்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபீல்டு மேண்டட்டரி இல்லை. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் இந்த 3 ஃபீல்டு மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இமேஜ் ஆட் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்பிளே இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை நீங்க சூஸ் கொடுக்கணும். ஸோ டிஸ்பிளே இமேஜுக்கு இது நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காமெண்ட் வந்து உங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் ஆயிரும். இதில் ஏபிஐ நேம் நான் என்ன பண்ணேன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் இமேஜ் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுக்கணும். சேல்ஸ்ஃபோர்ஸ் இமேஜ்னு சொல்லி ஏபிஐ நேம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த இமேஜ் நேம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இமேஜ் நேம் தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிருங்களா, இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் போடணும். ஓகே, ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்துருச்சு. அந்த இமேஜ் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இதில் ஹைட்டு வித்து சிஎஸ்எஸ் இதெல்லாம் நீங்கள் வேணா ஆட் பண்ண இங்கே கொடுக்கலாம்.
ஓகேங்களா? இமேஜ் ஹைட், இமேஜ் வித்ன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி சைஸ்ல ரெடியூஸ் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க. ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் added in flow அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சேவ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டீபக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் ரன் கொடுங்க. ரன் கொடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் 3 ஃபீல்டுமே வந்திருக்கு. இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்க்ரீன் வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இங்கே வித் ஹைட் வருது பார்த்தீங்களா? ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 100 pxன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி வித்தை வந்து 100 pxன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 100 pxன்னு கொடுத்த உடனே சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் இன்னுமே ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஒரு 15 கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். 15 கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இங்கே 15 கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணால் ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு 80 pxன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த டீசெண்டாக இருக்கும் அதனால. ஓகே, ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் டன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் சேவ் அஸ் பண்ணிருங்க. இப்போ ஜஸ்ட் அகைன் டீபக் ரன். இங்க பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் வந்து ஓரளவுக்கு மீடியமா வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த நேம் கொடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ல கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா நம்ம ஒன்லி ஸ்க்ரீன் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இந்த ரெக்கார்டை வந்து நீங்க அப்டேட் பண்ணணும் நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கிரியேட் ரெக்கார்டை எடுத்துட்டு இந்த வேல்யூலாம் கெட் பண்ணி நீங்க ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் ரெக்கார்ட், கிரியேட் கான்டாக்ட் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கேன். ஒன் ரெக்கார்டு யூஸ் எல்லா வேரியபிளும் எல்லா வேல்யூமே அங்கிருந்து கெட் பண்ற மாதிரி என்ன ரெக்கார்டு. ஓகே, ஸோ ரெக்கார்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரீன் ஃப்ளோல இருந்து வரதை அப்படியே நம்ம இதை எடுத்து இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு இதை பண்ணுறதுல உங்களுக்கு நான் ஜஸ்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணுறதுல இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்குன்னா ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு எப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு வித்து இதெல்லாம் உங்களுக்கு செட் காமன் விசிபிலிட்டி எப்பயுமே வேணுமா இல்லை சம் கண்டிஷன் பேஸ் பண்ணி வேணுமான்னு சொல்லி இருக்கு, அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அட்வான்ஸ் அட்வான்ஸில் வந்துட்டு மேனுவலி அசைன் வேரியபிள், ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.